கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தாவீது அந்த சங்கீதத்தை எப்படி துவங்குகிறார் என்றால், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று தாவீதுடைய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை, ஆபத்திலே அவர் கிடக்கிறதை, பிரச்சனைக்குள்ளாய் இக்கட்டுக்குள்ளாய் இருக்கிறதை அவர் கடவுளிடத்தில் முறையிடுகின்றார். அவருக்கு இருக்கிறதான அவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலை எப்படிப்பட்டதான உணர்வை அவருக்கு கொடுக்கிறதென்றால், கடவுள் அவரை கைவிட்டு விட்டதாகவும், அவர் அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்காதவராகவும், எங்கோ தூரத்தில் இருக்கிறவராகவும் தாவீதுக்குள்ளாக எண்ணங்கள் தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்ன? தாவீதனுடைய நிலைமை அவ்வளவு வேதனைக்குரியதாக, பரிதாபத்திற்குரியதாக இருக்கின்றது. ஆனால் அதே தாவீது தான் அடுத்த சங்கீதத்தை பாடும் பொழுது 23வது சங்கீதத்தில் முதல் வசனம் நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? அந்த சங்கீதத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், ஆகையால் எனக்கு எந்த குறைவும் வரவே வராது. நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன். என் குறைவுகளினாலே, என் தேவைகளினாலே, எனக்கு வருகிறதான சவால்களிலே, கஷ்டங்களிலே, நெருக்கடிகளிலே, பாடுகளிலே அல்லது கண்ணீரின் பாதையிலே, துன்பத்திலே நான் ஒன்றுமில்லாமல் போகிவிட மாட்டேன். ஏன்? அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கின்றார். ஒருவேளை இப்பொழுது எனக்கு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், எங்கே நீர் இருக்கிறீர், நான் கதறி சொல்லும் வார்த்தையை கூட நீர் கேட்க மாட்டேங்கிறீரே என்கிற அளவிற்கு என்னுடைய நிலைமை அவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மை என்ன? என் ஆண்டவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை மேய்க்கிறவரும், என்னை நடத்துகிறவரும், என்னை பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். ஆகையால் என் வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. நான் தாழ்ச்சி அடைந்து போய்விடவே மாட்டேன். திரும்ப கடவுள் என்னை உயர்த்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்தில் நான் விழுந்து போனேனோ அந்த இடத்திலிருந்து கடவுள் என்னை தூக்கி எடுத்து என்னை நிலைநிறுத்துவதற்கும் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை அளிக்கிறவராய், போதுமானவராய் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த 23ஆம் சங்கீதத்தை அவர் முடிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதைப் போலத்தான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கக்கூடும், தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், இவ்வளோ பிரயாசப்படுகிறேனே, ஐயா என் மீது உமக்கு இரக்கமில்லையோ? நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? என் பாவங்கள் அப்படியான பெரிதாய் உமக்கு முன்பதாய் இருக்கின்றதோ? என்னை மன்னியும் என்று புலம்புகிற மக்களாக இருக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன? அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, போஷிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மையும் கிருபையும் நம்மையும் தொடரும்படி செய்கிற கடவுள். ஆகையினால் சோர்ந்து போய்விட வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம், மரண
இருளையும் பள்ளத்தாக்கையும் பார்க்கும் பொழுது பயந்து விட்டு கடவுளே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்க வேண்டாம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கடவுள். இந்த மெய்ப்பனாகிய நல்ல ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க ஆண்டவர் நம் கூட இருந்து நம்மை நடத்துவதற்கும் நமக்கு தேவையான எல்லா நன்மையினாலும் நம்மை நிரப்புவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் எங்களை அற்புதமாய் நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் கர்த்தாவே எங்களை கைவிடாத ஆண்டவராய் எங்கள் கூட இருந்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.